காலை நேரத்தில் வீட்டில் உள்ள மகளிருக்கு எவ்வளவோ பிரச்சனை. இது நடுவில் குழந்தைகளை எழுப்பி பள்ளிக்கூடம் அனுப்பி ஹஸ்பண்டை ஆஃபீஸுக்கு அனுப்பி அவளும் சாப்பிட்டு அவளும் ஆஃபீஸ் போகணும், சமைக்கணும், பாத்திரம் வச்சு போடணும், வாஷிங் மிஷின் துணி போடணும், வழுத்தணும், மடிக்கணும், இந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு போய் அங்கேயும் வழிக்கணும் இல்லையா? திருப்பி வந்து வீட்லேயும் வழிக்கணும். அது பெரிய செயல் தான், பெரிய சாதனை தான் ஒரு பொண்ணுக்கும். அந்த அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வயசானவர்கிட்ட வந்து நம்மளோட கோபத்தை காட்டிடுவோம். அப்போது வந்து மாமியார் ஒரு காப்பி கேட்டாலோ இல்லை வயசான தாத்தா ஒரு ஏதானு பண்ணி கொடுக்க கேட்டாலோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிறத சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். கொஞ்சம் படப்பட சிரிச்சிடுன்னு சொல்லிவிடுவோம். இது இயல்பு. ஏன்னா அந்த டென்ஷனில் அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் அப்புறம் ஆஃபீஸுக்கு போன அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கச்ச ஃபோன் பண்ணி, அப்பா சாரிப்பா, அப்போ இன்னும் அந்த டென்ஷனில் சொல்லிவிட்டேன், நீங்கள் அதுக்கோசரம் கோவமெல்லாம் இருக்குங்களா? அப்படிலாம் இருக்காதுங்க, சாரிப்பா, நீங்கள் பிளாஸ்கில் காஃபி வச்சுருக்கீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, ஆமா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, சரியா? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் வந்து வேலையே விடலம்மா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதுங்கம்மா, இப்படி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அப்படி சொன்னால் அவள் மனசு குளிர்ந்து போயிடும். காத்தால் நம்ம திட்டிருந்து கூட அவளுக்கு பெரிய அளவில் அவளுக்கு டென்ஷனாக இருக்காது. ஏன்னா நமக்கு பல வேலைகள் நடுவில் நம்ம திட்டினதோ நம்ம கொஞ்சினதோ எதுவுமே நம்ம ஞாபகம் இருக்காது. ஆனால் அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டினது ஒன்று தான் ஞாபகம் நம்ம வர வரைக்கும். அவளுக்கு என்ன ஆகிடுவோம் பாவம், அதையே யோஜனை பண்ணி அதுவே ஒரு பிபியாகவும், அதுவே ஒரு சர்க்கரையாகவும், அதுவே ஒரு முடியாதனமாக மனசு கஷ்டமாகவும் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பெரியவர்களை நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா அவளோட மனங்களையும் சேர்த்து நம்ம பாசமாக நம்ம பார்த்துக்கணும். பாசமாக பார்த்துக்கிற நிறைய பேர் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த சின்ன இடங்களில் நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுறோம்ல. அப்படி அவசரப்பட்டாலும் அதை நம்ம உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிடணும், சமாதானப்படுத்தி.